வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த ஒழுக்கமுடைமைங்கிற அந்த அதிகாரத்துல முதல் குறளை நாம பார்த்தோம். இரண்டாவது குறள் என்ன சொல்லுதுன்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அதுதான் அவர் முன்னால வந்துகிட்டு அந்த ஒழுக்கத்தை உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதுல ரெண்டாவது அதை நம்ம கிட்ட அதை வலியுறுத்துறாங்க. இப்போ நான் முதல்ல சொன்னேன், ஒருவேளை நீ சொல்றதுக்கு நீ அதை கவனிக்கலையோ தெரியல, இல்லைன்னா ஒருவேளை உயிரினும் ஓம்பப்படும் சொன்ன உடனே நீ ஒருவேளை பயந்து போய் அதை பத்தியே விட்டுட்டியோ என்னன்னு தெரியல. நான் அதனால அதை இப்போ அதை ரொம்ப கஷ்டமா உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்போ உனக்கு இன்னொரு இதை சொல்றேன். ஒழுக்கத்தை பத்தி எப்படி இருக்கும், அதுதான் அவர் என்ன சொல்றாரு, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் என்னன்னா, அந்த பரிந்து ஓம்பி ஓம்புதல், அதை கவனமாக அதை அந்த ஒழுக்கத்தை சதா இப்போ நம்ம ஒரு சின்ன பிள்ளைய ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கோம். இந்த டக்குன்னு இந்த சின்ன பிள்ளை நம்ம கையை விட்டு போகணும் ஆச்சுன்னா, எங்க 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 போ, அங்கேயா அங்கேயா அப்படின்னு சொல்லி அதை நாம தேடுவோம். பிள்ளையை காணும் பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் இதுல அந்த ஒழுக்கத்தை ஏய் அது எங்க எங்க ஒழுக்கம் எங்கப்பா, நம்ம ஒழுக்கம் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அதை ஓம்புது. அதை எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாது, அதை நம்ம மறந்து விட்டுறக்கூடாது. சில நேரத்துக்கு நமக்கு ஒரு சோம்பல் தானே வரும், அதுல விட்டுருவோம். ஒரு நண்பரோட காலையில சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம ஒரு 7 மணிக்கு காலையிலே 5 மணிக்கு நம்ம எழும்பணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா, இந்த சோம்பல் மணி 5 தானே ஆகுது, கூட ஒரு 1 ஹவர் நம்ம படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தூங்கிட்டு நம்ம படிக்கிற நேரத்தை நம்ம ஓட்ட விட்டுருவோம். அதே மாதிரிதான் இப்படிதான் அந்த நாம என்ன நினைச்சிருக்கோமோ அதை அதை ஓம்பி அதை காக்க வேண்டும். நம்ம எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு எழுப்பி அந்த இதை நம்ம செய்யணும். அதே மாதிரிதான் இந்த ஒழுக்கத்தை அறிந்து ஓம்பி அதை இதான் சரி நான் இந்த இதுக்கு நான் வரமாட்டேன், நீங்க வேற எங்கேயோ போறீங்களா, ஒரு எக்ஸ்கர்ஷன் நம்ம போயிருக்கோம், நம்ம டீச்சர் இந்த இடத்த விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க போறீங்கன்னா நான் வரல, அப்படி போகக்கூடாது. நம்ம தாய் தகப்பன் நமக்கு இந்த கட்டளை கொடுத்துருக்காங்க, இப்படி இப்படி இதுல நீ இதை சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதுல யாராவது பையங்க போனாங்கன்னா நாம போகக்கூடாது, இதை நம்ம மீறக்கூடாது. அவன் அன்னைக்கு அந்த அந்த ஈடன் அந்த அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீ இந்த ட்ரீல எல்லாமே உனக்கு தான், இந்த உலகமே உனக்கு தான்,
எல்லா இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கணுமோ அத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறார். நல்ல ஜாலியா இருக்க வேண்டிய வாழ்க்கைய அந்த பரிந்தோம்பி அந்த ஒழுக்கத்தை வந்து அவன் காக்காததுனால சீரழிந்து வாழ்வா அப்படின்னு அவருக்கு வந்து தோட்டங்கள் இப்ப நமக்கு தான் வந்துகிட்டு இப்போ நாம வந்து ஒரு சென்ட் நிலத்துல வீட்டுல இருக்கோம் அல்லது 2 சென்ட் நிலத்துல வீட்டுல இருக்கோம்னா நமக்கு வந்து சுத்தி 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு நமக்கு வந்து தோட்டங்களும் துறவல்களும் கிணறுகளும் அதுகளும் செழித்து வளரக்கூடிய மரங்களும் இப்படி எல்லாம் அப்படி இருந்து நமக்கு நினைச்ச நேரத்துல வந்து பசியாடுறதுக்கு எல்லாம் நமக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நாம வந்து எவ்வளவு சந்தோஷமா அந்த வாழ்க்கைய வந்து நாம வந்து பரிந்தோம்பி காக்கணும். இத வந்து அவர் வந்து எல்லாத்தையும் நீ வந்து அனுபவிச்சுக்க அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு சின்ன வார்னிங் சொல்றாரு. எப்படி வந்து திருவள்ளுவர் வந்து இந்த வார்னிங் சொல்றாரோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்து அந்த வார்னிங் சொல்றாரு. பாராட்டிங்க சரிதான் எல்லாம் உங்களுக்கு தான். ஆனா இந்த இதுல வந்து ஒரு ஒரு மரம் நிக்குவாரு. இந்த மரத்தினுடைய கனிகளை மட்டும் நீங்க புசிக்காதீர்கள் அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. இப்ப சிலர் கேட்பாங்க அது அவன் வந்து சொன்னதுனாலதான் அவனுக்கு அதை சாப்பிடணும் போலன்னு வந்துட்டு அப்படிம்பாங்க. இல்ல அவர் வந்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்காட்டா வந்து அவன் கண்டிப்பா அதை செய்துக்கிட்டே தான் இருப்பான். அப்ப வந்து அங்க வந்து அவருடைய கீழ்ப்படியாமையை வந்து அந்த கீழ்ப்படியாமையை வந்து தெரிஞ்சுக்கிட முடியாமலே போயிடும். இவன் வந்து உனக்கு வந்து ஒழுக்கம் வந்து சொல்றாங்க வந்து நீ இப்படி வந்து எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம் ஆனா இந்த ஒண்ணு நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து உனக்கு வந்து ஒரு 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 குறிக்கோளை சொல்றாங்க நீ வந்து உன்னுடைய கீழ்ப்படுதல்ங்கிற அந்த பண்பை வந்து உனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீ வந்துகிட்டு அதை நான் வந்து கீழ்ப்படியாமை தான் வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ செய்யும் பொழுது அந்த உனக்கு விழுப்பம் தரக்கூடிய அந்த ஒண்ணு அது உனக்கு இல்லாம அவன் வந்து ஒரு சின்ன சபலங்களுக்கு எப்படி வந்து இந்த மனிதன் தன்னுடைய சோம்பல் தனத்தால வந்துகிட்டு சும்மா அவன் பாட்டுக்கு தான் இருக்கக்கூடிய ஒழுக்கத்துக்கு எப்படி எப்படிலாம் நடவடிக்கை தேவையோ அதையெல்லாம் தேவையே இல்லாத அளவுக்கு அவன் வந்து அப்படியே நினைத்தது மாதிரிலாம் அவன் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை வைக்க ஆரம்பித்து விட்டால் எப்படி ஆகுமோ அப்படிதான் வந்துகிட்டு அவன் அந்த கீழ்ப்படிதலை விட்டு வருகிறான். கீழ்ப்படுதலை விடும்போது ஆதாமும் ஏவாளும் சேர்ந்துதான் விடுறான். இதை வந்துகிட்டு யாரு ஏவாள் வந்து வந்து அதிகமா சொன்னாலா ஆமாம் வந்து சொன்னானா அப்படிங்கிறதுலாம் இல்லை. they both are equal. அப்ப வந்து அவளுக்கும் அந்த கீழ்ப்படுதல் இல்லை இவனுக்கும் அந்த கீழ்ப்படுதல் இல்லை. ஒருத்தர் வந்து கீழ்ப்படுதல் இல்லாம வந்து நான் செய்ய நீ என்ன செய்தான்னா அதுல என்ன இருக்கு அதுல ஒன்றும் பெரிய இது இல்லை இவங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா நீ அதை செய்யக்கூடாதுல்ல. எக்ஸ்கர்ஷன் போகும்போது வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து வாத்தியார் வந்து இந்த இடத்த விட்டு நீங்க நகலக்கூடாதுன்னு சொன்னா நகலக்கூடாது இல்ல அவன் சொன்னான் இவன் சொன்னான்லாம் வந்துகிட்டு போனா கீழ்படியாமல் தானே அந்த ஒழுக்கம் வந்து தவறுறது தானே. இதுதான் வந்து ஆதாம் தேவான வந்து அந்த ஏன் தோட்டத்துல வந்து அவங்க செய்தார். அப்படி செய்யும் பொழுது அந்த பரிந்தோம்பி காக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை அவர்கள் வந்து காக்க தவறுகிறார்கள். அவருடைய சோம்பல் தனத்தால் அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாத குணம் சோம்பல் கீழ்ப்படியாமை வந்து எப்படி வருதுன்னா சோம்பல் மனிதனுக்கு வருது.
அவன் வந்து சில விஷயங்கள வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். நல்லா தூங்குறவன், அம்மா, அப்பா தட்டி எழுப்புனாலும், அந்த தூக்கத்துல தான் வந்து அவனுடைய சுகம் இருக்கும். இதே மாரி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த இதுக்கு யார் யாருக்கு எந்தெந்த சுகம் வந்து அவங்களுக்கு வச்சிருக்காங்களோ, அந்த சுகத்துல தான் இருப்பாங்களே ஒழிய, மற்றத வந்து அவங்க விட்டுருவாங்க. அது அந்த சோம்பலினால அவங்க வந்து கட்டளையை மீறுவாங்க, கீழ்ப்படியாம எல்லாம் வந்து சேர்ந்து அப்படி சேர்ந்ததுனால, அப்போ அதனால தான் அவர் சொல்றாரு, "பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம்." பிறகு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, "தெரிந்தோம்பி தேறினும்." அவர் சொல்றாரு, "என்னய்யா நீங்க வந்து இப்படி ஒழுக்கத்துக்கு வந்து இவ்வளவு வந்து கஷ்டமான நீங்க வந்து இவ்வளவு ரூல்ஸ் வச்சிருக்கீங்களே. நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்களே." இப்ப சில ஸ்போர்ட்ஸ் மீட்ல கூட வந்துகிட்டு, நீங்க வந்து இவ்வளவு கடுமையான ரூல்ஸ் வச்சிருக்கீங்களே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு போட்டிகள் வந்து அ சும்மா சாதாரணமா ஒரு பேச்சு போட்டிகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதுக்கு சில நிபந்தனைகள் வச்சிருப்பாங்க. பேச்சாளர் வந்து இத்தனை மணிக்கு வரணும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய சில அ போட்டித் தேர்வுகளுக்கு அவங்க வந்து 9 மணிக்கு ஆரம்பம்னு சொன்னா, 9:30க்கு வந்துகிட்டு என்ன உள்ள விடணும்னு சொல்றவங்க எத்தனையோ பேர். அந்த போட்டி ரூல்ஸ வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணுமா? பண்ண வேண்டாமா? நீங்க வந்து அத வந்து நீங்க செய்ய மாட்டோம். எனக்கு பஸ் வரல. அ ம் பாதை சரியில்ல. வீட்ல கொஞ்சம் தூங்கிட்டேன். எங்க அம்மா என்ன எழுப்பி விடல. இதுதான் அழகு. இது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு போட்டிக்கோ அல்லது ஒரு இடத்துல வந்து அந்த காரியத்துக்கு போகும் பொழுது, அவர் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். அப்ப இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "பரிந்தோம்பி தேறினும்." சொல்றாரு, "நீங்க என்னய்யா நீங்க இவ்வளவு கடுமையா வந்து சொல்றீங்களேன்னு." அவரு சொல்றாரு, "எப்பா சரி நீ சொல்றதுங்கிறது இருக்கட்டும். ஆனா நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கிறேன். உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அ வேற என்ன ஒழுக்கத்துக்கு வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குமா? அதுல வந்து இந்த ஒழுக்கத்துல வந்து சில இதுகள வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடலாமா? ஒழுக்கம்னா, நீங்க வந்து அ எல்லா நேரத்திலயும் உங்க வாத்தியார் சொல்லலாம் நீங்க கேட்க வேண்டாம். அப்படின்னு ஒரு இத ஆட் பண்ணிருவோமா? இல்ல வந்து அரசாங்கம் போடக்கூடிய சட்டங்கள வந்து நீங்க மதிக்க வேண்டாம். அப்படின்னு எதுவும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் அவரு வந்து நீங்க அப்படி வேணா செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு திருவள்ளுவர் வந்து கேட்கிறாரு. ஏன்னா நம்ம அப்படி சேர்த்து விடுவோம் ஐயா. அப்ப ஒழுக்கத்துல வந்து இவ்வளவுதான் ஒழுக்கம். இதுக்கு இதுல வந்து வேற எந்த குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கண்டுக்கிடக் கூடாது. அப்படி எங்கேயாவது செய்ய முடியுமா? இப்படி செய்தா எல்லாம் க்ளோஸ் தானே. அதான் அவர் சொல்றாரு. அறிந்தோம்பி தேறினும் நான் நீங்க சொன்னது மாரி வந்து யோசிச்சு பார்த்தாலும், அ எத செய்யலாம்? எப்படி வந்து இந்த ஒழுக்கத்த அமைச்சு குடுக்கலாம்? எப்படி இவங்கள வந்து அதுல வந்து நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லலாம்? ஏதாவது ரிலாக்சேஷன் வந்து இவங்களுக்கு குடுக்கலாமா? அப்படின்லாம் வந்து அவர் அப்படி பார்த்தாரு. பரிந்தோம்பி தேறினும் அன்பே துணை. வேற தெரியலையேய்யா எனக்கு. இது வேற ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி செய்யலாம்னு நினைச்சாலும், எனக்கு வந்து தெரியல. இதுதான் வந்து துணை. இத தவிர வந்து ஒழுக்கத்தை தவிர வந்து வேற எதுவுமே இல்ல. அதனால என் மேல வருத்தப்படாதீங்க. இதுதான் நான் தெரிஞ்சுகிட்டது. அவர் சொல்றாரு, "பரிந்தோம்பி தேறினும்." நான் எல்லாம் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். தேறினும். இத தவிர எனக்கு வேற வழி தெரியலப்பா. அதனால நீங்க வந்து ஒழுக்கத்த வந்து கடைப்பிடிக்கிறது எந்த காரணம் கொண்டும் தளர்த்தி விடாதீர்கள். அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து அ
தன்னுடைய இயலாமையை சொன்ன மாதிரி தான் நினைச்சுக்கிடணும். நமக்காக வந்து அவர் வந்து எதையாவது ஒரு ரிலாக்ஸேஷன் ரூல் வந்து கொண்டு வரலாமான்னு அவரு நினைச்சு பார்த்தாலும் கூட அது வந்து வேற வழி இல்லை. இதை தவிர அதை ஒழுக்கத்தை பின்பற்றுவதை தவிர வேறு வழியே இல்லை. அதனாலதான் வந்து அவர் சொல்றாரு, பரிந்தோம்பி காக்கவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல எதுக்குமே வந்து ஒரு பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அதுல வந்து ஒரு பொறுமை இல்லாத சூழ்நிலை. இது வந்து பரவலாக வந்து இன்னைக்கு இந்த தமிழ் சமுதாயம் மட்டும் இல்ல, உலக சமுதாயம் முழுக்க ஏற்பட்டு விட்டது. அன்னைக்கு ஒரு ஒரு பக்கத்துல வந்து ஒரு கண்ணு முன்னாலே ஒரு வேடிக்கை நடக்கு. ஒருத்தன் வந்து எப்படி வந்து அந்த தன்னுடைய அவசரம், தான் வந்து எதையும் பொறுத்துக்கிடாத அந்த தன்மை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஏன் வந்து எல்லா இடங்களையும் வந்து இப்படி வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கும் பொழுது தெரியுது. அவன் வந்து ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்து வந்து வேகமா ஒரு பெரியவர் வாராரு. அவரு கால் நட தள்ளாடி வாராரு. அவர் வந்து அந்த ஏடிஎம்குள்ள வந்து அவர் போறதுக்கு முன்னால அங்கிருந்து வேகமா வந்தவன் டப்புன்னு வந்தாலும் வண்டி போட்டு டப்புக்குன்னு உள்ள போயிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் வெளியே நிக்க அவன் போனா அங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அங்க உள்ள நின்றுட்டு சரி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அத வெளியே நிக்க அவன் வெளியே பிறகு வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வெளியே வரும்போது ஏன்பா இவ்வளவு நேரமா அது அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அவன் சொல்றான் நான் வந்து அங்க 3 நாளும் நிற்பையா உனக்கு என்ன நான் வந்து இவ்வளவு நேரம் நிக்கிறதுக்கு என்ன இருக்கு 3 நாள் நின்று கூட அங்க இருந்து நான் ரூபாய் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் வந்துகிட்டு போயிட்டு நாங்க வந்து வரணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை வெளியே நிக்கீங்கன்னா வெளியே நிக்க வேண்டியதான் நீங்க இப்போ இப்படி வரும்பொழுது இதுலதான் வந்து அந்த இக்னிஷியல் பாயிண்ட்ஸ் இதுலதான் இந்த தீர்ப்பெறி பறக்கும் வேற ஒரு இன்னொரு யங்ஸ்டர் இருந்தாங்கன்னா ஏன் வந்து இப்படிப்பட்ட இது காரணம் என்னன்னா அந்த பொறுமைகள் வந்து இல்லை அந்த மனதுல வந்து இந்த சோம்பல் எதற்கும் வந்து நாம வந்து பொறுத்து இருந்து எதையும் அமைதியாக செய்ய வேண்டும்ங்கிறது அந்த இதே இல்லை உண்மையிலே நண்பர்களே நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வந்து நான் பார்த்த எல்லா இடங்கள்லயும் இருந்த அந்த பொறுமை அதுல வந்து பொறுத்து போறது வந்து எல்லா இடத்துலயும் இல்லை உடனே வந்துகிட்டு போகணும் உடனே எனக்கு இடம் வந்து கிடைக்கணும் உடனே எனக்கு வந்து வழி விடணும் அது இப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து எவ்வளவு சீரழிவுகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு இதுகள்லாம் வந்து நம்முடைய பொறுமை அந்த சோம்பல் இதனாலதான் இவ்வளவு பெரிய இன்றைக்கு நாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இதன் காரணமாகத்தான் இந்த ஒழுக்கம் வந்து தவறிவிடக்கூடிய இந்த காரணத்தினால்தான் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வந்து திருவள்ளுவருடைய அந்த வழியில அந்த ஒழுக்கத்தை வந்து நாம வந்து கண்டிப்பாக நாம பின்பற்ற வேண்டும் அதுதான் அத வந்து தேரிலும் அத்தே துணை என்னதுதான் அதை யோசித்தாலும் அதை தவிர வேறு வழி சரி நண்பர்களே நாம அதுகளை எல்லாம் பின்பற்றுவோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முன் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்